ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் உளுந்தங்களி எப்படி பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். இது பெண்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. குறிப்பாக இது எலும்புகளுக்கு நல்ல ஸ்ட்ரென்த் கொடுக்குன்றதுனால வயதுக்கு வந்த பெண்களுக்கு கண்டிப்பாக இதை செஞ்சு கொடுப்பாங்க. ரொம்ப ரொம்ப ஈஸியாக இதை செஞ்சிடலாம். வாங்க இதை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்க்கலாம். உடைச்ச உளுந்தம்பருப்பு நான் தோலோடு எடுத்திருக்கேன். நீங்கள் முழு உளுந்தம்பருப்பு கூட யூஸ் பண்ணிக்கலாம். தோலோட உளுந்தம்பருப்பு உங்களுக்கு கிடைக்கலன்னா நார்மலாக யூஸ் பண்ணுற வெள்ளை உளுந்தம்பருப்பு கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இருந்தாலும் களி செய்யும்போது நம்மளுக்கு தோலோடு இருக்க உளுந்தம்பருப்பு தான் ரொம்ப ரொம்ப நல்லது. முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் தோலோடு இருக்க உளுந்தம்பருப்பு யூஸ் பண்ண பாருங்கள். உளுந்தம்பருப்பு 1 கப் அளவு நான் எடுத்திருக்கேன். 1 கப் உளுந்தம்பருப்புக்கு 1 கப் அளவு கருப்பட்டி எடுத்திருக்கேன். கருப்பட்டிக்கு பதிலாக நார்மல் வெல்லமும் யூஸ் பண்ணலாம். இருந்தாலும் களி செய்யும்போது கருப்பட்டி யூஸ் பண்ணுறது தான் ரொம்ப ரொம்ப நல்லது. கொஞ்சமாக நல்லெண்ணெய் எடுத்து வச்சுருக்கேன். ஃபஸ்ட்டு நம்ம உளுந்தம்பருப்பை எண்ணெய் எதுவும் சேர்க்காம மெதுவாக வறுத்து எடுத்துடலாம். நல்லா பொன்னிறம் ஆகிற வரைக்கும் அதை வறுத்துட்டே இருங்க. சிம்மில் வச்சு வருங்க. ஹை ஃப்ளேமில் வச்சு வறுத்தோம்னா சீக்கிரம் அது கருகிரும். சிம்லேயே வச்சு ரொம்ப பொறுமையாக அதை மெதுவாக வறுத்துட்டே இருங்க. இப்போ உங்களுக்கு கலர் பார்த்தாலே தெரியும். ஒரு 10 நிமிஷத்துக்கு அப்புறம் நல்லா பொன்னிறமாக வறுத்தாச்சு. இந்தளவு வறுத்தா போதும். இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். பண்ணிவிட்டு இதை தனியாக ஆற வச்சுட்டு அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு ஜாரில் போட்டு நல்லா நம்ம அரைச்சிடலாம். இதில் தண்ணி எதுவும் சேர்க்க வேண்டாம். இதை அப்படியே நம்ம அரைச்சிடலாம். இப்போ நல்லா அரைச்சாச்சு. இந்த மாதிரி நல்லா நைஸாக அரைச்சி வச்சுருக்கேன். இப்போ இதில் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து கட்டி எதுவும் இல்லாமல் நல்லா கரைச்சி வச்சுக்கோங்க. இப்போ நல்லா கட்டி இல்லாமல் நம்ம கரைச்சாச்சு. இப்போ நம்ம எடுத்து வச்சிருக்க கருப்பட்டியில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து சூடு பண்ணிடலாம். நிறைய தண்ணி சேர்த்துற வேணாம், கொஞ்சமாக தண்ணி சேர்த்து சூடு பண்ணுங்க. இந்தளவு தண்ணி சேர்த்தா போதும். சேர்த்துட்டு கைவிடாமல் அதை கிளறிட்டே இருங்க. கருப்பட்டி நல்லா கரையிற வரைக்கும் அதை சூடு பண்ணால் போதும். நல்லா கரைஞ்சதும் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. இப்போது களி செய்கிறதுக்கு நம்ம இந்த சைடு கொஞ்சமாக தண்ணி சேர்க்குறோம். சேர்த்துட்டு அது கொதிக்க ஆரம்பிக்கிற டைமில் நம்ம கரைச்சி வச்சுருக்க அந்த உளுந்து மாவை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு அதை மெதுவாக கிளறிட்டே இருங்க. அடுப்பை சிம்மில் வச்சுருங்க. வச்சுட்டு கட்டி சேர விடாமல் அதை கண்டினியூஸாக கை விடாமல் கிளறிட்டே இருங்க.
ஓரளவு திக்கானதும் நம்ம கரைச்சி வச்சுருக்க கருப்பட்டியை இதில் சேர்த்துடலாம். கருப்பட்டி சேர்த்துட்டு மறுபடியும் இதை கைவிடாமல் கிளறிட்டே இருங்க. இதில் உங்களுக்கு இனிப்பு பத்துதான்னு செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அப்படி இனிப்பு பத்தலைன்னா மறுபடியும் இதில் தண்ணி சேர்த்து நீங்கள் காய்ச்சி அதை மறுபடியும் ஊற்றிக்கலாம். எனக்கு இனிப்பு கரெக்டாக இருந்துச்சு, அதனால் நான் மறுபடியும் கருப்பட்டி சேர்க்கலை. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம வச்சுருக்க நல்லெண்ணெயை இதில் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு மெதுவாக கிளறிட்டே இருங்க. பாருங்கள், இப்போ நம்மளுக்கு களி ரெடி ஆயிடுச்சு. இது ரெடி ஆயிடுச்சு. நம்ம எப்படி கண்டுபிடிக்கிறதுனா, இந்த மாதிரி பாத்திரத்தில் ஒட்டாமல் மொத்தமாக வரும். இந்த ஸ்டேஜில் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இது கிண்டுறதுக்கு கொஞ்சம் அதிக நேரம் எடுத்துக்கிற மாதிரி தெரியுமே தவிர இது ரொம்ப ஈஸியான ரெசிபி தான். முக்கியமாக ஹெல்தியான ரெசிபி, பெண்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. அதனால் கண்டிப்பாக இதை எல்லாருமே வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். நம்ம சேனல் 1000 சப்ஸ்கிரைபர்ஸ் தாண்டி போயிட்டுருக்கு. இது நாள் வரைக்கும் என்னை சப்போர்ட் பண்ண எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. தொடர்ந்து இதே மாதிரியே என்னை சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.